பிரைஸ் தி லார்ட். 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஆமென். இந்த வானமும் ஆகாய விரிவும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பாய் இருக்கிறது. இன்றைக்கும் மனிதர்களாகிய நம்மால் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அதைதான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று. ஆமென். இந்த வானங்களாலும் ஆகாய விரிவினாலும் தான் நமக்கு காலங்கள் மாறுகிறது. இது மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கிறது. இன்றைக்கும் இந்த வானங்களும் ஆகாய விரிவும் அழிந்து போகவில்லை. ஆமென். ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். மனிதர்களாகிய நம்மையும் சிருஷ்டித்தார். இன்னும் சொல்ல போனோம்னா நம்மையும் ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் சிருஷ்டித்திருக்கிறார். இந்த ஆண்டவர் தான் நம்மை பார்த்து சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று. ஆமென். இப்படி இருக்க நாம் ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றுக்காகவும் போகலாம். இதற்கு நான் தகுதி இல்லையே, இதெல்லாம் என்னுடைய தகுதிக்கு மிஞ்சினதா இருக்கிறதே, இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா என்று நாம் யோசிக்க வேண்டாம். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த பாவத்தை விட்டெல்லாம் என்னால வெளியே வர முடியுமா என்றும் நாம் யோசிக்க வேண்டாம். நாம் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரே நோக்கி கூப்பிடுவோம். அவரே நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு அறிவிப்பார். அதாவது நம்முடைய ஞானத்திற்கு மிஞ்சினதும் நம்முடைய தகுதிக்கு மிஞ்சினதுமான பெரிய காரியங்களை நமக்கென்று செய்வார். ஆமென். ஆகையால் ஆண்டவரே நாம் நோக்கி பார்ப்போம். அவரே நம்மை உருவாக்கி நாம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறவர்களாகவும் நம்மை வைப்பார். ஆமென்.